இப்போ நம்ம எக்ஸசைஸ் 11.5ல கொஸ்டின் நம்பர் 1ல் செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இப்போ கொஸ்டின் நம்பர் 1 வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே ஃபார் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பி ஆஃப் என் கமா பி வேர் அப்படின்னு கேட்டு பாயிண்ட் நம்பர் 2ல் என்னோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 1/5ன்னு கொடுத்துட்டாங்க, கேவோட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்னவோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 1/5ன்னு கொடுத்துட்டாங்க, கேவோட வேல்யூ 4, அப்போ எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு வந்து பி ஆஃப் என் கமா பி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் என் கமா பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ நமக்கு தெரியும், எக்ஸோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், அப்போ கியூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கியூ கண்டுபிடித்து நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது ஆல்ரெடி, கியூ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி. இப்போ கியூ ஈக்குவல் டு 1 மைனஸ் பியோட வேல்யூ பார்த்தோன்னா 1/5. ஸோ இப்போ 1/5 சப் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுக்கும்போது 5 மைனஸ் 1/5, 5ல் 1 போச்சுன்னா 4/5. அப்போ கியூவோட வேல்யூ 4/5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி பியோட வேல்யூ 1/5 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ ஃபார்முலா எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடலாம். பி ஆஃப் என் கமா பி ஈக்குவல் டு என்னோட வேல்யூ வந்து 10, அப்போ 10c, எக்ஸோட வேல்யூ 4, 10c4, பியோட வேல்யூ வந்து 1/5 ஹோல் பவர் எக்ஸோட வேல்யூ 4, கியூவோட வேல்யூ 4/5 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 4/5ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஹோல் பவர் என்னோட வேல்யூ 10 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 4 மைனஸ் 4 equal to 10cx. NCR formula படி 10 into 9 into 8 into 7 by 4 into 3 into 2 into 1 into 1/5 whole power 4 into 4/5 whole power 10ல் 4 சப் பண்ணிங்கன்னா 6. ஸோ என்ன கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 4s are 4, 2 4s are 8, இந்த 2க்கும் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள், 1 3s are 3, 3 3s are 9, ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கள், 10 3s are 30 into 7, 1/5 ஹோல் பவரில் 4 இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன், 4/5 ஹோல் பவர் 6 இருக்கிறதுனால அதிகமாக வச்சுருக்கேன். ஏன்னா பவரில் 4 பவரில் 6 பிக்கஸ்ட் நம்பராக இருக்குது. நம்ம டேரெக்டாக புக் ஆன்சரும் பார்த்திங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணி மட்டும் அப்படியே தான் காமிச்சிருப்பாங்க. அது வரையும் போட்டாலே நமக்கு ஃபுல் மார்க் நமக்கு கொடுத்துருவாங்க. 3 7s are 21, 1 0 போட்டிங்கன்னா 210 into 1/5 ஹோல் பவர் 4, 4/5 ஹோல் பவர் 6. தேங்க்யூ.